ஹாய், குட் மார்னிங் எவ்ரிவான். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய லேர்ன் இங்கிலீஷ் வித் பிஎம்ஐ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். டுடே we are going to learn 10 words. ஸோ தினமும் 10 சொற்களை நாம் கற்றுக்கொள்வதன் மூலமாக நம்முடைய சொற்பவரை, அதாவது வேர்ட் பவர் என்று சொல்வார்கள், அதனை நாம் அதிகரித்து கொள்ள முடியும். ஸோ we can improve our word power, so then only we can try to talk in English. ஸோ நாம் தினமும் 10 சொற்களை கற்றுக்கொள்வதன் மூலமாக நம்முடைய ஆங்கில அறிவை வளர்த்து கொள்ள முடியும். அந்த வகையில் today we are going to learn some 10 words, selected words today for you. ஸோ முதலாவதாக இங்கு நான் செலக்ட் பண்ணியிருப்பது predict. predict என்பதன் கருத்து கணித்தல் என்பதாக பொருள்படுகின்றது. அடுத்ததாக amble. amble என்று சொல்லும்போது ஏராளமான, amble மீன் ஏராளமான. aversion வெறுப்பு, aversion என்பது வெறுப்பு. engender உண்டாக்கு என்ற கருத்தை கொடுக்கின்றது. அடுத்ததாக vehement, அதாவது உணர்ச்சி வேகம், vehement. இதனுடைய கருத்துக்களை தான் நான் உங்களுக்கு கூறுகின்றேன். ஸோ ரிவாம்ப் புதுப்பித்தல், ரிவாம்ப் என்பது புதுப்பித்தல். எம்ப்ளம் சின்னம். ஸ்னைப் கத்தரியால் நறுக்கு என்பதாக பொருள்படும். பிளட்ஜ் உறுதிமொழி, அதாவது வாக்குறுதி, உறுதிமொழி. அவுட்ஸ்போக்கன் வெளிப்படையாக பேசுதல், அவுட்ஸ்போக்கன் மீன் வெளிப்படையாக பேசுதல். ஸோ டுடே we have selected some 10 words here: predict, amble, aversion, engender, vehement, revamp, emblem, snipe, pledge, outspoken. So now we are going to see some example sentences to this selected word. சரி செய்யப்பட்ட இந்த 10 சொற்களுக்காகவும் நாம் சில உதாரண வசனங்களை இங்கு பார்ப்போம். இங்கு முதலாவதாக நான் ஒரு வசனத்தை எழுதியிருக்கின்றேன். A person future events, ஒரு நபருடைய எதிர்கால நிகழ்வுகள் can be predicted by the planets. ஸோ கிரகங்களால் கணிக்கப்பட முடியும். A person's future events, ஒரு நபருடைய எதிர்கால நிகழ்வுகள் can be predicted by the planets. predicted meaning கணித்தல். ஸோ கிரகங்களால் கணிக்கப்பட்டிருக்க முடியும். ஸோ predict, ஸோ can be predicted என்பதாக அது அமைகின்றது. A person's future events, events mean நிகழ்வுகள், எதிர்கால நிகழ்வுகள், can be இருக்க முடியும், predicted by the planets, கிரகங்களால் கணிக்கப்பட்டிருக்க முடியும். ஸோ இரண்டாவது உதாரணத்தை நாம் இங்கு பார்ப்போம். there is ample time for discussion. ample meaning ஏராளமான. ஸோ ample. ஸோ there is ample time for discussion. கலந்துரையாடலுக்கு ஏராளமான நேரம் இருக்கின்றது, போதுமான அளவு நேரம் இருக்கின்றது என்பதாக பொருள்படும். அடுத்ததாக நாம் பார்க்க போவது எவர்சன். எவர்சன் மீனிங் வெறுப்பு. அதுக்கான ஒரு வசனத்தை பார்ப்போம். நேச்சுரலி இயற்கையாகவே cats have a aversion on water. நல்லா நீங்கள் நேச்சுரலி இயற்கையாகவே cats பூனைகள் have a aversion on water. இயற்கையாகவே பூனைகளுக்கு நீரின் மீது ஒரு வெறுப்பு உண்டு என்பதாக பொருள்படும். அடுத்ததாக நான்காவது நாம் பார்க்க போவது engender. engender மீனிங் உண்டாக்கு என்பதாக பொருள்படும். அந்த வசனத்தை நாம் பார்ப்போம். they engenders violence. they engenders violence. அவர்கள்
வன்முறையை உருவாக்குகிறார்கள். என்ஜெண்டர் மீன் உண்டாக்குறது, உருவாக்குறது, உண்டாக்குறது. ஸோ தே என்ஜெண்டர்ஸ் வயலன்ஸ், அவர்கள் வன்முறையை உண்டாக்குகிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போவது வெஹிமென்ட். வெஹிமென்ட் மீன் உணர்ச்சி வேகம். வெஹிமென்ட். ஸோ வெஹிமென்ட், அதற்கான ஒரு உதாரணத்தை நாம் இங்கு பார்ப்போம். ஹிஸ் ஸ்பீச் was low but vehement. அவனுடைய பேச்சு was low, low என்றால் மெதுவாக, அவனுடைய பேச்சு மெதுவாக இருந்தது, ஆனால் உணர்ச்சி வேகமானது. உணர்ச்சி வேகம், மெதுவாக இருந்தாலும் உணர்ச்சி வேகமாக இருந்தது. his speech was low but vehement. அவனுடைய பேச்சு மெதுவாக இருந்தாலும் உணர்ச்சி வேகமாக இருந்தது. ஸோ அடுத்தது நாம் பார்க்க போவது ரிவாம்ப். ரிவாம்ப், புதுப்பித்தல். ஸோ இங்கு நாம் அதற்கான ஒரு உதாரணத்தை பார்ப்போம். The government ordered to revamp the museum. The government ordered, அரசாங்கம் உத்தரவிட்டது, to revamp, புதுப்பிப்பதற்கு, the museum. அதாவது அதனுடைய வசனத்துடைய மீனிங்கை நாம் பார்க்கும் பொழுது, மியூசியத்தை புதுப்பிப்பதற்கு அரசாங்கம் கட்டளையிட்டது, அனுமதி, என்ன ஓர்டர், கட்டளையிட்டது. ஸோ த கவர்மெண்ட் ordered to revamp, புதுப்பித்தல், to revamp, புதுப்பிப்பதற்கு, the museum. ஸோ அடுத்தது நாம் பார்க்க போவது எம்ப்ளம், சின்னம். ஸோ தமிழ்நாடு எம்ப்ளம், எம்ப்ளம் மீன் சின்னம். தமிழ்நாடு எம்ப்ளம் இஸ் ஸ்ரீவல்லிபுத்தூர் டெம்பிள் டவர். தமிழ்நாட்டினுடைய சின்னமாக ஸ்ரீவல்லிபுத்தூர் டெம்பிள் டவர், இந்த கோவில் டவர் விளங்குகின்றது. ஸோ அதே போன்று இங்கு நாம் இன்னும் ஒரு 3 வசனங்களை உதாரணமாக பார்ப்போம். அடுத்ததாக நாம் இங்கு பார்க்க போவது ஸ்னைப். ஸோ 8வது சி sniped the page in book. 9வது pledge. இங்கு நாம் pledge இருக்கின்றது. ஸோ ஸ்னைப்ட், அடுத்ததாக ஸ்னைப், அடுத்ததாக pledge. அதுக்குரிய உதாரணம் ஒன்றையும் நாம் இங்கு பார்ப்போம். The meeting ended with the joint pledge to limit the pollution. 10வது பார்ப்போம். outspoken, அடுத்த word outspoken. He is an outspoken man. Is an outspoken person. ஸோ இங்கு நாம் அடுத்த 3 சொற்களையும் இங்கு அவதானிப்போம். ஸ்னைப். ஸோ எம்ப்ளம், சின்னம், we already seen that. ஸோ அடுத்ததாக ஸ்னைப். ஸ்னைப் மீன் கத்திரியால் நறுக்கு என்பதாக வரும். ஸோ she sniped the page in book. She sniped. ஸோ அவள் the page in book, புத்தகத்தில் பேஜ் ஒரு பகுதியை, பக்கத்தை வெட்டினாள். ஸ்னைப், கத்திரியால் வெட்டினாள். அடுத்ததாக pledge.
pledge என்பது உறுதிமொழி, வாக்குறுதி. So the meeting ended with the joint pledge to limit the pollution. The meeting ended, கூட்டம் முடிக்கப்பட்டது with the joint pledge, அதாவது கூட்டு உறுதிமொழியோடு மீட்டிங் முடிக்கப்பட்டது to limit the pollution, அதாவது மாசுபடுதலை மட்டுப்படுத்துவதற்கு இந்த மீட்டிங் ஒரு கூட்டு உறுதிமொழியோடு முடிக்கப்பட்டது. இறுதியாக நாம் பார்க்க போகின்ற சொல் அவுட்ஸ்போக்கன் என்பது வெளிப்படையாக பேசுதல். ஸோ இந்த சொல்லுக்கான உதாரணத்தை பார்ப்போம். He is an outspoken person. He is an outspoken person. அவர் ஒரு வெளிப்படையாக பேசுகின்ற நபர். ஸோ இன்றைக்கி நம்ம 10 சொற்கள் பார்த்திருக்கின்றோம். ஸோ we have seen 10 words today, selected 10 words today. So guys, everybody, if you like this video, please subscribe kindly and share more. And also, if you have any doubt, please mention in the comment section. I will reply too. Thank you very much.